ஆனால் தமிழ்நாட்டில் மதவாத பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை. தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூக்குரலிட்டு வந்தார்கள். ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலராது என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயுமே வரமாட்டாங்க, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல, சதவீதத்துல கூட முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா 8.21% வாங்கி தேர்தல் ஆணையத்துல இது ஒரு ஜனநாயக கட்சி, இது ஒரு மாநில கட்சின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை வாக்கு வங்கி அரசியலாக மாற்றி வாக்காளர்கள் ஈர்த்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் ஏற்பிசைவு, அதாவது அங்கீகாரத்தை பெற்ற முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் தான் முதல் சொன்னேன், நாம் தமிழரின் இலக்கு 1 கோடி வாக்குன்னு. அது பிள்ளைகள் புறம் பரப்புனாங்க. ஆனால் அந்த விவசாய சின்னத்தை நாம தவற விட்டதுனால அதுல ஒரு இழப்பு. இருப்பினும் ஒரு மாநில கட்சியாக இன்றைக்கு சட்டப்படி இனிமே இந்த சின்னத்தை மாற்ற முடியாது. கண்டிப்பா. இதுக்கப்புறம் நிறைய சிக்கல்களுக்கு நடுவில் இந்த இடத்துக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு நின்னாச்சு. ஆனாலும் இதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், நிறைய விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது நாம் தமிழர் கட்சி? அதாவது விமர்சனங்களை எதிர்கொள்வதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்று சிக்கல். அது சீமான் பார்த்துக்கொள்வாரே. ஆனால் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும். இன்றைய நேர்காணலில் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியோட தலைவர் வியனரசு ஐயா கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் திராவிட அமைப்புகளுக்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, முரண்பாடெல்லாம் உண்டு. அது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் சொன்னதே போல அண்ணன் தம்பி சண்டை, சகோதரி சண்டை. ஆனால் தமிழ்நாட்டில் மதவாத பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை. தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூக்குரலிட்டு வந்தார்கள். ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலராது என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயுமே வரமாட்டாங்க, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல, சதவீதத்துல கூட முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா 8.21% வாங்கி தேர்தல் ஆணையத்துல இது ஒரு ஜனநாயக கட்சி, இது ஒரு மாநில கட்சின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை விட நீங்க சொல்றது சரிதான். அதை விட நூற்றாண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி 1916 பார்ப்போமே, முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன், தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார், சிலம்பு செல்வர் மாப்போசி, அண்ணாவுக்கு நிகரான, இன்னும் சொல்லப்போனால் ஐயா ஈவேராவனுடைய நேரடி வாரிசான சொல்லின் செல்வர் சம்பத், அவர் தமிழ் தேசிய கட்சின்னு தொடங்கினார். திராவிட முன்னேற்றங்கள்ந்து விலகி சம்பத்து. அதற்கடுத்து நம்ம ஐயா பல நெடுமாறன். இப்படி நெடிய வரலாற்றில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை வாக்கு வங்கி அரசியலாக மாற்றி வாக்காளர்கள் ஈர்த்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் ஏற்பிசைவு, அதாவது அங்கீகாரத்தை பெற்ற முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால தான் நான் எடுத்த உடனே உங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னேன். அந்த பேரீட்டத்தை ஒரு பச்சை தமிழன் என்னுடைய தம்பி செந்தமிழர் சீமான் ஈட்டியிருக்கிறார். அது ஒரு பாராட்டுக்குரிய, வரவேற்புக்குரிய ஒன்று. ஆனாலும் அந்த கடந்த தேர்தல்களில் நாம் பெற்ற விவசாய சின்னம் இருக்கு இல்லையா, என்ன விவசாய சின்னம் இருந்திருந்தா இதை விட அதிகமாக வாங்கியிருப்பாங்களா? விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. இது காந்தியடிகளே சொன்னதுதான். கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னதுதான். தம்பி சீமான் சொல்வதை போல செல்பேசி இல்லையானால், கார் மகிழுந்து இல்லையானால் நம் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லையானால் வாழ முடியாது. அப்போ விவசாயம் தான் முதன்மையானது. ரெண்டாவது, விவசாயிகளை பற்றி விவசாயம் சாராத இளைஞர்களையும் மக்களையும் பேச வைத்தது செந்தமிழர் சீமான். யாரும் அதை மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் ஊதியம் பெற்று வாங்கி வேலை செய்து கொண்ட தமிழ் இளைஞர்களை
தாய்நாட்டு பக்கம் திரும்பி இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதற்கு செந்தமிழன் சீமான் வந்து பெரும் காரணமாக இருந்தார், வழிகாட்டினார். அந்த வகையில் விவசாய சின்னம் மிக முக்கியமான சின்னம். அந்த சின்னம் இருந்திருந்தால் 50 லட்சத்தை தாண்டி இருக்கும் இந்த வாக்கு. இது ஒளிவாங்கி சின்னம் நல்ல சின்னம் தான். அது இன்னும் செந்தமிழன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொருத்தமான சின்னம், அதை நான் மறுதளிப்பதற்கு இல்லை. ஆனாலும் அந்த விவசாயி பேசுபொருளாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் விவசாய சின்னம் கிடைத்திருந்தால் 50 லட்சம் வாக்குகளை தாண்டி இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதில் ஒரு பெரிய இழப்பு. இருப்பினும் 8.21 விழுக்காடு முதல்ல 5 லட்சம் வாக்குகளை 2016 வாங்கினோம், 19 17 லட்சம் வாங்கணும். அந்த தேர்தலில் மட்டும் கமலஹாசன் கட்சி தொடங்காமல் இருந்தால் அப்போவே 30 லட்சம் வாங்கியிருப்போம். ஆனால் அவர் கட்சி தொடங்கினால அதில் ஒரு பின்னடைவு. இருப்பினும் சட்டமன்ற தேர்தலோடு நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 லட்சம் 11 லட்சம் வாக்குகள் கூடுதல் பெற்றோம். மூன்றாவதாக 2021 சட்டமன்ற தேர்தலில் 31 லட்சம் வாக்கு. அப்படி பார்த்தா இப்போ 19 லட்சம் வாக்கு நம்ம கூடுதலாக வந்திருக்கணும், 50 லட்சத்தை எட்டி இருக்கணும். நான் தான் முதல் சொன்னேன், நாம் தமிழரின் இலக்கு 1 கோடி வாக்குன்னு. அது பிள்ளைகள் புறம் பரப்புனாங்க. ஆனால் அந்த விவசாய சின்னத்தை நாம் தவற விட்டதுனால அதில் ஒரு இழப்பு. இருப்பினும் ஒரு மாநில கட்சியாக இன்றைக்கு சட்டப்படி இனிமேல் இந்த சின்னத்தை மாற்ற முடியாது. விவசாய சின்னத்தை கூட கேட்டு வாங்கலாம், வாங்கிட்டு தக்க வைத்துக் கொள்ளலாம், அல்லது இந்த சின்னத்திலே கூட நீடிக்கலாம். அது அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டியது. ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு ஏற்பிசவி அங்கீகாரத்தை பெற்றது சீமானுடைய பேரிட்டம். அதற்காக இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கிறேன், பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க? அவர்கள் தான் எடுக்கணும், நாம சொல்ல முடியாது. நாம வந்து தோழமையோடு உடன்பரப்புணர்வோடு சில கருத்துக்களை முன்வைக்கலாம். ஏற்பதும் மறுப்பதும் அவர்களுடைய உரிமை, முன்வைப்பது நம்முடைய கடமை. இப்போ சிவகங்கை குறிப்பாக செந்தமிழர் சீமானுடைய சொந்த மாவட்டம் சிவகங்கையில் 1,63,000 வாக்குகளை அள்ளி குவித்திருக்கிறது. இது வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனை என்று தான் சொல்லணும். அதே போல் நாகப்பட்டினம் தொகுதியில் கார்த்திகா 1,33,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. காளியம்மாள் தான் முதலிடம் வருவானுங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அங்கே வேற சில காளியம்மாளுடைய அந்த பரப்புரைக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் சில தில்லுமுள்ளு எல்லா தொகுதிகளிலும் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் பணப்பட்டுவாடா. இது வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது ஒரு வகையில் நல்லது. பாரதிய ஜனதா கட்சி வந்து விடாமல் தாமரை மலர விடாமல் தடுத்தது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், ஆனால் அது ஜனநாயகத்தின் வெற்றி என்று சொல்ல முடியாது, பணநாயகத்தின் வெற்றி தான் சொல்லணும். ஆனால் ஜனநாயகத்தின் வெற்றி என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான். 35 லட்சம் வாக்குகள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 பைசா. இன்னும் சொல்ல வேண்டுமா, 99 லட்சம் ரூபாய் ஏதோ செலவு பண்ணாலும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு பக்கம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் செலவு செய்து கொள்ளலாம் வேட்பாளர்னு தேர்தல் விதிமுறை சொல்லுது. எந்த தொகுதியிலையும் 15 லட்சம் 20 லட்சத்தை தாண்டி நாம் தமிழர் பிள்ளைகள் செலவு செய்யலை. நான் கண்ணால் பார்த்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி 3 தொகுதியிலும் பார்த்தேன். செலவு செய்யலை. தேநீர் குடிக்க காசு இல்லை. ஆனாலும் மக்கள் அந்த சின்னத்தை தேடி தேடி வாக்காளர் முகவர் கிடையாது. நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்கள் பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் முகவர்கள் போட முடியலை. ஏன்னா முகவர் போட அது கூட காசு செலவுக்கு, உணவு செலவு, தேநீர் செலவு கொடுக்க முடியல. அந்த வகையில் வாக்காளர்கள் தேடி 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 அந்த ஒளி வங்கி சின்னத்தை கண்டுபிடித்து வேட்பாளர் கண்டுபிடித்து வாக்களிச்சிருக்காங்கல்ல, அது சீமானுடைய அந்த இடைவிடாத இலக்குன்றதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் அதை பார்க்குறேன். ஐயா, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு பூத்தில் கூட ஆள் போட முடியாது, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க எப்படி வருவாங்க, இவங்கனால ஒரு அங்கீகாரம் கூட வாங்க முடியாது, அதிகாரத்தில் வந்து உட்கார முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கீகாரம் வாங்கியாச்சு, இப்போ நம்ம நினைச்ச நிறைய விஷயங்கள் கேட்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ சிவகங்கையில் அந்த வேட்பாளர் போய் மாவட்ட ஆட்சியரிடம் பேசலாம். 1,63,000 வாக்காளர்களின் தலைவன் நான் என் மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன், நீங்கள் செய்யணும் அப்படின்னு உரிமையோட அதிகாரத்தோடு கேட்கலாம். அதற்கான வாய்ப்பு. அதே போல் காளியம்மாள் கேட்கலாம், கார்த்திகா கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் மேலே வாங்கியிருக்காங்க. இது 10 விழுக்காடுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 6 தொகுதியில் 14 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. மொத்தத்தில் 8.21 விழுக்காடு. அதனால் இனிமேல் மக்களுடைய சிக்கல்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அங்கே புரட்சி நடத்தணும். பொதுமக்களுக்கான புரட்சியை முன்னெடுத்தால் அடுத்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியாவிட்டாலும் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை முதல்ல சீமான் சட்டமன்றத்துக்கு நுழையணும். அதற்கான வாய்ப்பை உருவாக்குற அந்த களத்தை அமைக்கணும். நாங்களும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை நின்று தோள் கொடுப்போம். இதில் இன்னொரு செய்தி, பேசப்படுகிற செய்தி தான், நடிகர் விஜய்
நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கண்டிப்பாயா. அவர் ஒளிவேங்கியை காட்டி பரப்புரை செய்வது போல ஒரு தோற்றத்தை, அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சொன்னது போல சொன்னாங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் வாக்களிக்கல என்பது தெரியுது. அவர்கள் வாக்களித்திருந்தா 50 லட்சத்தை தாண்டி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து 1 கோடி சுவைஞர்களை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு அல்லவா. தமிழக வெற்றி கழகம் அந்த இக்கு கூட நான் சொல்லி தான் போட்டார். அது வெற்றி கழகமாக தொடங்கிட்டார். தொடக்கத்தில் முதற்கோணல் முற்றன்கோணல் உங்கள்கிட்ட கூட பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அதை காணொலியெல்லாம் பார்த்து இக்கு போட்டாங்க. அப்போ 1 கோடி சுவைஞர்களை அவர் தன்னகத்தை வைத்திருந்தா அவர் ஒளிவாங்கி சின்னத்தை காட்டுவது போல் ஒரு அது என்ன சொல்ல ஒரு சமிக்கை காட்டியிருந்தா குறைந்தது 20 லட்சம் சுவைஞர்கள் வாக்களித்திருக்கணும்ல. ஆனால் அவர்கள் வாக்களிக்கலை. இந்த 31 லட்சம் வாக்குகளை தாண்டி 4 லட்சம் வாக்குகள் வந்திருக்கணும். அது முழுக்க உண்மையான வாக்காளர்கள், நாட்டு மக்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மாற்று அரசியலுக்காக, தமிழ் தேசிய அரசியலுக்காக வாக்களித்தார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர விஜய் சுவைஞர்கள் வாக்களிக்கவில்லை என்பது இந்த தேர்தலில். விஜய் அவர்கள் வந்துட்டு மைக்க காமிச்சு அந்த மாதிரி இது பண்ணது ஒரு கிமிக், ஒரு அரசியல் தந்திரம் கூட வச்சுக்கலாம். நேரடியாக சொன்னாரா என்பதுதான். இப்ப அது யார் கூட இவர்களே கூட அப்படி போட்டு விட்டுருக்கலாம் அந்த படத்தை. அதனால நேரடியாக அறிக்கை கொடுக்கணும். கண்டிப்பா. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு, என்னுடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் சொல்கிறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அவருக்கு தொழில் சிக்கல் வந்துடும். அவர் அப்படி ஒன்றும் பெரிய மாவீரர்லாம் கிடையாது. ஏற்கனவே ஒரு திரைப்படத்தில் அம்மையார் ஜெயலலிதா காலில் போய் விழுந்து வணங்கி அதை ஏதோ ஒரு வசனத்தை பேசிட்டாருன்னு சொல்லி அதை எடுத்து விட்டவர் தான். அதனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நிறையா சிக்கல்களுக்கு நடுவில் வந்து இந்த இடத்துக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்து நின்னாச்சு. ஆனாலும் இதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், நிறைய விஷயங்கள் சொல்ல தான் செய்வாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது நாம் தமிழர் கட்சி? அது அதாவது விமர்சனங்களை எதிர்கொள்வதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் சிக்கல். அது சீமான் பார்த்து கொள்வார். ஆனால் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும். சும்மா கண்ணா பின்னா வென்று அவன் இவன் அல்லது இந்த இப்போ சில செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிற பாருங்கள். நாம் தமிழர் பிள்ளைகளை இணைத்து சில செய்திகள், இந்த திருச்சி சூரிய சிவாவா, திருச்சி சிவாவினுடைய மகன் அவர் பேசுகிறது, அதுக்கு தம்பி சாட்டை பதில் சொல்கிறது, இந்த மாதிரி அநாகரிகமான கருத்தாடல்களை எதிரிகள் வைத்தால் நம்ம அதற்கு தகுந்தவாறு நாம் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, தமிழ் பண்பு, தமிழர் மரபு, அந்த அடிப்படையில் நம்ம பக்குவமாக கடுமையான விமர்சனங்கள் வைக்கலாம், தவறு கிடையாது. கடுமையான விமர்சனங்களை சான்ற ஆவணங்கள் அடிப்படையில் வைக்கலாம். ஆனால் அநாகரிகமான சொற்களை, கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்படி இது வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும். அதனால் தவிர்க்க வேண்டும் என்று மூத்தவன் என்ற முறையில் அன்பாக நம்முடைய நாம் தமிழர் பிள்ளைகளை அன்பு உரிமையோடு கற்றுக்கொள்கிறேன். ஐயா, செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துட்டு தனியாக தான் இருப்பேன், தனியாக தான் வருவேன்னு சொல்லி தனியாகவே போட்டி போட்டு ஒரு அங்கீகாரத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்போ என்னோட இலக்கு வந்து 2026 தான் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இது விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவரோட கூட்டணி வச்சுக்க போகிறாரு, இவர் கூட போகிறாரு, ஏடிஎம்கே கூட போய் சேர போகிறாரு செந்தமிழன் சீமான், விஜய் கூட கூட்டணி வச்சுக்க போகிறாரு அப்படிங்கிற நிறையா பேச்சுகள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் நேராக வந்து ஏதாவது சொல்லுவாரா, இல்லை இதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாரா, இல்லை நான் யாரு கூடயாவது கூட்டணி வச்சுப்பேன் அப்படின்னு வந்து சொல்வாரா? அது நாம் தமிழர் கட்சியும் அவர் தான் முடிவு செய்யணும். நாங்கள் திரைமறைவாக சில கருத்துக்களை அவருக்கு முன்வைப்போம். அதாவது அவருடைய முழக்கத்தின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் வாருங்கள், வாழுங்கள், ஆள்வது தமிழர் தான், எல்லோரும் அங்கே ஒன்றா நிற்போம், நான் தான் முன்னால் நிற்பேன் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழர் அமைப்புகளை திரட்டி, வேளாண் அமைப்புகள் இருக்குல்ல, விவசாயிகள் இயக்கங்கள், அவங்களையெல்லாம் திரட்டி, தொழிலாளர் இயக்கங்கள், விவசாய இயக்கங்கள், தமிழ் தேசிய சிறு சிறு அமைப்புகள், இயக்கங்கள், பேரவைகள், குழுக்களாக கூட இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வலிமையான ஒரு கூட்டமைப்பாக இப்போ தமிழீழ புலிகள் ஈழத்தில் 2001 சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்றே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசிய தலைவர் உருவாக்கினார். அதுபோல் ஒரு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்கி செந்தமிழர் சீமான் தலைமையில் ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதை நோக்கி நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுத்து செல்வோம்.